ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இல்லுஸ்ட்ரேட்டரில் ஒரு சூப்பர் கலர்ஃபுல் ஸ்பைரல் டிசைன் க்ரியேட் பண்ண போகிறோம். சிம்பிளாக ரொட்டேட் டூல் யூஸ் பண்ணிவிட்டு ஷேப் பில்டர் மூலமாக இப்படி க்ரியேட்டிவாக ஒரு டிசைன் எப்படி பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்க போகிறேன். இது உங்கள் லோகோ, போஸ்டர் பேக்ரவுண்ட் இல்லாட்டி கலர் வீல் டிசைனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல் வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இல்லுஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்க்கிள் ஒன்று வரைகிறேன். வெறும் ஸ்ட்ரோக் மட்டும்தான், ஃபில்லு கிடையாது. ஒரு சென்டர் பொசிஷன் வச்சுட்டு அகைன் ஒரு சர்க்கிள் வந்து அந்த பெரிய சர்க்கிளருக்குள்ளார நான் வைக்க போகிறேன். ஓகேங்களா, சர்க்கிள் வரைஞ்சிடுறேன், சின்ன சர்க்கிள். அதுக்கும் ஸ்ட்ரோக் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், ஃபில்லு கொடுக்கல. ஓகேங்களா, இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி பாட்டமில் வச்சிடறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சின்ன சர்க்கிளை கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டேட் ஆர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சென்டரில் இருக்கிற ஆங்கர் பாயிண்ட்டை பெரிய சர்க்கிளோட ஆங்கர் பாயிண்ட் மிடில் வச்சிடுறேன். ஓகேங்களா, இப்போ ரொட்டேட் வந்து எத்தனை டிகிரி சுற்ற போகிறீங்கன்னு கேட்குது. 20 டிகிரின்னு நான் கொடுத்துட்றேன். சென்டர் பாயிண்ட்டு ஆங்கர் பாயிண்ட்டை வச்சு 20 டிகிரியாக கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். கண்ட்ரோல் டினா டூப்ளிகேட். ஒவ்வொரு சர்க்கிளும், சின்ன சர்க்கிளும் 20 டிகிரியாக என்ன அப்படின்னா டூப்ளிகேட் ஆகிட்டே போகும். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மொத்தமாக செலக்ட் ஆனால் தான் நம்மளுக்கு ஷேப் பில்டர் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஷேப் பில்டர் கிளிக் பண்ணிவிட்டு அதாவது லீவ்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிசைனை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுறேன். நம்மளுக்கு ஃப்ரீ அண்ட் ஸ்கெட்ச் மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஓவர்லேயில் இருக்கிற அந்த ஷேப்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா எரேஸ் ஆகும். இதே மாதிரியே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்டினியூவாக எல்லாத்துக்கும் ஓவர்லே தேவையில்லாத இதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒன்று தனித்தனியாக ஆகிடுச்சு. இப்போ நான் ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர்ஸ் கொடுக்குறேன். ஷேப் பில்டர் மூலமாக வரைஞ்ச அந்த வீலுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர்ஸ் கொடுக்குறேன். ஒவ்வொரு கலரும் நான் என்ன பண்ணுறேன்னா லைன் பை லைன் கொடுத்துட்டு வரேன் பாருங்கள். ஓகேங்களா, கொடுத்துட்டு இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்பைரல் சர்க்கிள் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். இந்த ஸ்பைரல் சர்க்கிள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் போஸ்டர் டிசைனில் ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் வேறு டாப்பிக்கு நம்ம பேஜை வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.